ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷனில் நியூ அப்டேட் இருக்குது. அதை பற்றியான இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இன்டர்னல் அசஸ்மெண்ட் நியூ ரெகுலேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் அசைன்மெண்ட்ஸ் வில் நாட் பி கிரேடட். அதாவது உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அசைன்மெண்ட்ஸ் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷனில் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. ஸோ அது கிரேடிங் கிடையாது. அது மார்க்ஸ் எவாலுவேஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நியூ ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீக்லி அசைன்மெண்ட்ஸ் சிம்பிளி எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குவிஸ் மட்டும் நீங்கள் அசைன்மெண்ட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ லேர்னர் டு அட்டெண்ட் த எம்சிக்யூஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது ஆன்சர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட். ஸோ நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டியூ டேட்க்கு அப்புறம் உங்களுடைய ஆன்சர்ஸும் ப்ளஸ் மார்க்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். தி மார்க்ஸ் செக்யூர்டு பை ஆன்சரிங் தி எம்சிக்யூஸ் வில் ஒன்லி பி கன்சிடர் ஃபார் தி இன்டர்னல் அசஸ்மெண்ட். ஸோ எம்சிக்யூவில் இருக்கக்கூடிய மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இன்டர்னல் மார்க் கிரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நியூ ரெகுலேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுடைய அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷன். ஸோ இதில் ஆல்ரெடி உங்களுக்கு ஓரியன்டேஷன் வீடியோ, எக்ஸாம் ஓரியன்டேஷன் அதெல்லாமே இதில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க கோர்ஸ் கோஆர்டினேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 6 வீக்ஸ் இருக்குது. இந்த 6 வீக்ஸ் வீக் வைஸாக நீங்கள் குவிஸ் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். வீக் 1 அசைன்மெண்ட் பேஜ். ஸோ வீக் 1 நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். அதில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மெட்டீரியலை நீங்கள் தரோ பண்ணி ரீட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வீக் 1 அசைன்மெண்ட் குவிஸ். ஸோ அதே மாதிரி வீக் 2 அசைன்மெண்ட் குவிஸ், வீக் 3 அசைன்மெண்ட், இது வீக் 4, வீக் 5 அசைன்மெண்ட், வீக் 6. ஸோ இந்த மாதிரி 6 வீக்ஸ்க்குள்ள குவிஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் ரீட் பண்ணி அட்டன் பண்ணால் போதும். இதில் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/10/2025. டியூ டேட் இந்த கார்னர்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி 6 அசைன்மெண்ட்ஸ் வித் சிம்பிள் எம்சிக்யூஸ் ஆர் ஆல்ரெடி போஸ்டட் இன் த போர்ட்டல். ஓகே, ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை அட்டன் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு, குவிஸ் அசைன்மெண்ட் மட்டும் சப்மிட் பண்ணுறதுக்கு 31/10/2025. இதில் பெஸ்ட் ஆஃப் 4 அசைன்மெண்ட் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 6 வில் பி கன்சிடர் ஃபார் இன்டர்னல் மார்க்ஸ். ஸோ 6 குவிஸ் நீங்கள் சப்மிட் பண்ணல, பெஸ்ட் 4 உங்களுடைய கிரேடிங்க்கு கன்சிடர் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஹேவ் டு செக்யூர் எ மினிமம் ஆஃப் 12 அவுட் ஆஃப் 30, 40%. உங்களுடைய இன்டர்னல் மார்க்கில் 40% இருக்கணும். அது 30 மார்க்ஸ். இந்த 30 மார்க்ஸ்க்கு 12 மார்க் எடுத்தால் நீங்கள் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு எலிஜிபிள், பாஸ். அதே மாதிரி யூ ஹேவ் டு செக்யூர் எ மினிமம் ஆஃப் 28 அவுட் ஆஃப் 70. உங்களுடைய ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அதில் 70க்கு 28 மார்க் எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து ரெண்டுலேயுமே 40% இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி எலிஜிபிள் டு கெட் எ சர்டிஃபிகேட். அதுதான் பாஸ் அப்படிங்கிற அர்த்தம். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆன்லைன் டெஸ்ட். ஸோ யூ ஹேவ் டு செக்யூர் எ மினிமம் ஆஃப் 40 மார்க்ஸ். ஸோ ரெண்டுலேயுமே 40 மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அந்த போர்ட்டல் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இது பாஸ் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக என்ன அப்டேட் அப்படின்னா, நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது சப்மிட் பண்ணாலும் அந்த எவாலுவேஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் குவிஸ் அட்டன் பண்ணால் அதுதான் இன்டர்னல் மார்க்ஸ்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நியூ அப்டேட். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் நம்ம எக்ஸாமினேஷன் கால் ஃபார் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன் டிசம்பர் மந்த் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் கால் ஃபார் பண்ணும்போது அக்டோபரில் கால் ஃபார் ஆகும். ஸோ அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். கீப் லேர்னிங். தேங்க்யூ.